அனைவருக்கும் ஆவடி வினோத்தின் அன்பான வணக்கங்கள். திமுகவோட மகளிர் மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுல நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வரே உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயத்த மறந்துடுறீங்க. நான் ஒரு சின்ன பட்டியல் சொல்றேன். இதுல பொதுமக்களால நடந்த விஷயத்த சொல்ல, திமுக நிர்வாகினால நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் ஒரு கேஸ், அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில உள்ள போட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ரெண்டாவது, உங்க திமுக மாநாட்டுல ஒரு லேடி கான்ஸ்டபிள உங்க திமுக நிர்வாகிகள் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் நீங்க பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பா? திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்கூல் குழந்தைய திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கு. தூத்துக்குடியில ஒரு அம்மா பெண்ணை ஒரு திமுக கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமை பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கு. விருதாச்சலத்துல ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு திமுக கவுன்சிலர் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. 5 வயசு குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா கோவையில கணவனை இழந்த விதவைய இந்த திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி 7வது, நமது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தமிழக டெபுட்டி சிஎம் அவரோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்த 4 பேர் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எப்படி முதல்வரே கொஞ்சம் கூட ஒண்ணுமே கூச்சமே இல்லாம மேடையில ஏறி மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க பேசுறீங்களா? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. மக்களை இன்னமும் நீங்க ஏமாற்ற முடியாது. தேர்தல் நெருங்கிடுச்சு. 2026 இதுக்கு ஒரு தக்க பதிலடி தமிழக மக்கள் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.